आदिरूकान् शुद्धतानुसक्ता न शेषकाये प्रसृदानिशेषा औत्सुक्यमोह रदिताञ्चकाले यो பூர்வவைத்யாய நமோஸ்து தஸ்மை. இதன் அர்த்தம் தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் உள்ள கட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் என பாடல் சொல்லிட்டு, இப்போ இவரு சிவவாத்தியார் நிறைய பாட்டு பண்ணியிருக்காரு. அதனால ஒரு சின்னது ஒண்ணு சொல்லிட்டு, நம்ம சித்தவித்தை செய்யற யோகிகளுக்கெல்லாம் அந்த இது பொருந்தும். அத நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ, இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ, செம்பனம் அம்பலத்தில் தெளிந்ததே சிவாயமே. ஓம் நம சிவாயங்க. சிவாயனாலும் சிவனாலும் ஒண்ணுதான். சோ நம்ம இதுல சேர்ந்திருக்காங்க நம்ம எல்லாருக்குமே அவ்வளவு நல்லது. அதனால பிதாஜி சொன்ன சித்த வித்தை விடாம செஞ்சு நம்மளும் மூச்சத்தை அடையும்னு சொல்லிட்டு டைம் கம்மியா இருக்கிறதுனால நான் இது முடிக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது ஈஸ்வர மதம் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்துருந்தோம். அந்த ஈஸ்வர மதம் அப்படிங்கிற அந்த மார்க்கத்தை நாம பயணிக்கும் போது நமக்கு இறைவனை காட்டி கொடுக்கிறவர் யாரு அப்படிங்கிறதையும் நம்ம கவனிச்சிருந்தோம். ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா, நமஸ்காரம் ஐயா. கண்டினியூ பண்றீங்களா ஐயா? சரிங்க, ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சித்த வேதம் அத்தியாயம் 1ல மனம்தான் குரு என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். ஏன்னா அந்த மனதுக்குத்தான் சங்கல்பம் செய்யக்கூடிய சக்தி அந்த மனதுக்கு தான் இருக்கிறது. அந்த மனம் புற உலகில சங்கல்பம் செய்யும் போதெல்லாம் அது அது உலகத்தினுடைய பற்றை நோக்கி தான் அது பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அதே மனமானது அடங்கிய மனமாக இருக்கும் போது அது ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த தன்மையும் அது பெற்று தருகிறது. அப்ப அந்த மந்தத்திற்கும் மோட்சத்துக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்த மனம்தான். பொதுவாக சங்கல்பம் செய்வதற்குடைய சக்தி யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு புரோகிதர். இப்ப கோவில்ல கூட பாக்குறோம், ஏதோ ஒரு அர்ச்சனை பண்றாங்கோ, எனக்கு ஏதோ ஒண்ணு வேண்டும்ன்ற முறையில பாத்தீங்கன்னாலோ அந்த புரோகிதர் நமக்கு சங்கல்பம் செய்து அப்ப இறைவனுக்கு அது பூஜை செய்கிறார். அது அப்ப அவரை நம்ம உலகத்துல குருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல அவர் தான் சங்கல்ப சக்தி. அந்த இடத்துல வெளி உலகத்துல பார்க்க சொல்ல அவருக்கு இருக்கிறது. நமக்கு எப்படி சங்கல்பம் அவரவர்கள் மனதுல அது உண்டாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவருடைய அடிப்படை அந்த சங்கல்பத்துக்கு காரணமாக இருக்கிறது அந்த மனதுக்குத்தான். அதனாலதான் மனம்தான் புரோகிதர். அதாவது நமக்கு ஒரே குரு தான் இருக்கிறார். அது மனம்தான் நமக்கு குரு. அது என்ன ஏற்கனவே நம்ம இந்த அத்தியாயத்துடைய முன்பகுதியில பார்த்தோம். ஈஸ்வரன் குருவாக வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. காரணம் என்றால் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய வியாபித்திருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர தன்மை என்பது வெளியில இருக்கிறாருன்னு அப்படி நம்ம சொன்னோம்னா
அது நமக்குள்ள அந்த ஈஸ்வர தன்மை இல்லை. கூடவே நம்ம விட்டு அவர் வெளியில இருக்கிறாரு, நாம் வேற குரு வேற அந்த நிலையில இருக்கும்போது பார்த்தோன்னா ஜீவன் நமக்கு இல்லை என்று தான் அர்த்தம் அதுல. அப்ப அந்த நமக்குள்ளதான் அந்த அப்போ ஈஸ்வர சக்தி இருக்கிறது. அப்ப குருவாக வருவதற்கு ஈஸ்வரனுக்கு அது வாய்ப்பு கிடையாது. அவரவர்கள் மனம்தான் குருவாக வரும் அது. அதனால நமக்கு எத்தனை குரு இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா அது ஒரே ஒரு குரு தான். அது யாருன்னா அவரவனுடைய மனம்தான் அவனவனுக்கு அது குருவாக வருது. வேறொரு குருவே கிடையாது. இதனால குரு சிஷ்யன் என்ற இந்த பேதம் என்பது எப்பவுமே அது கிடையாது. ஏன்னா மனதுன்னு ஒன்று இல்லைன்னா யாதொன்றுமே கிடையாது. நைட்டு தூங்க சொல்ல நமக்கு ஏதாவது ஒண்ணு தெரியுதா? இல்லை. ஏன்னா மனம் அந்த டைம்ல அது உற்பத்தியான இடத்திலேயே அது அடங்கி இருக்கிறதால மனம்னு ஒண்ணு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இதுல எல்லாமே நமக்கு மனதில் இருந்து தான் உண்டாகிறது. மனம் என்ற ஒரு சக்தியால தான் அது அடங்கி போயிருந்தா அது ஈஸ்வரனோடு ஐக்கியமாக போகுது. அது அடங்காமல் அது சலனப்பட்டு கொண்டிருந்தால், அது வெளியில் வியாபித்து கொண்டிருந்தால், அது உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பந்தத்தோடு அது இணைந்து கொண்டிருக்கிறது. அப்ப அவரவருக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய அந்த மனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஜீவன்ல இருந்துதான் அது உற்பத்தியானது. அந்த மனதில் இருந்தால் மற்ற விதமான இந்த அகங்காரத்தினுடைய தன்மையால அந்த மனம் அகங்காரத்தோடு அது தொடர்பு கொள்ளும் போது அது உலக விஷயங்கள்ல அது பந்தப்படுது. அப்ப எல்லா நிலைமைகளும் நம்ம கேட்பது, காண்பது, அறிவது, இத்தகைய இந்த உலகத்தினுடைய அனைத்து செயல்களும் நம்மனுடைய மனதில் இருந்து தான் அவரவர்கள் மனதிலிருந்து தான் அவரவர்கள் உலகம் என்பது உண்டாகிறது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் மனதுல ஒண்ணு. அதனால் மனமே குரு. இதை தவிர ஒன்றிலிருந்து ரெண்டு உண்டானதா, ரெண்டிலிருந்து ஒன்று உருவானதா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ சீடன் சொல்றது ஒன்றிலிருந்து தான் ரெண்டு உண்டாச்சு சொல்லி வருகிறார்கள். அதே போலதான் நானும் கருதுறேன்றாரு. அதுக்கு குரு சொல்றாரு அப்படி கருதுவது தவறாதது. ஒன்றிலிருந்து இரண்டாவதில்லை, இரண்டிலிருந்தேதாகவும் ஒன்று உண்டு. அதன் காரணம் என்ன பார்த்தா ஒன்று என்று சொல்லப்படுவது எதுன்னு பார்த்தனா அது ஆதியும் அந்தமும், அதாவது அடியும் முடியும் காண வேண்டும். அப்ப ஏதோ ஒரு பொருள் ஒன்று இருக்குதுன்னா அதுக்கு மேல்பாகம் கீழ்பாகம், அதனுடைய ஆரம்பம் அதனுடைய முடிவு, ஏதோ ஒன்றுன்னு ஒரு பொருள்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்கு எல்லாமே இருக்கும் அதுல. அப்ப ஆதியும் அந்தம் உண்டாகும் போது மாத்திரமே ஒரு வஸ்து தீர்மானிக்க முடியும். ஆதி அந்த இல்லைன்னா அது வஸ்துனே அது நமக்கு சொல்ல முடியாதது. அப்போ அப்ப அந்த இரண்டில் ஆதி அந்தம் என்ற அந்த இரண்டில் இருந்து தானே அந்த ஒன்று என்ற ஒன்று உருவாகுது. ஆரம்பம் முடிவு அந்த இரண்டிலிருந்து தானே ஒரு ஒன்று என்று ஒன்று உருவாகுது. ஆதி அந்த இல்லைன்னா ஒரு வஸ்துவென நிச்சயிக்கவே அது முடியாதது. ஒரு வஸ்துவென தீர்மானிக்கும் போது அதற்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது, அதுக்கு முடிவும் இருக்கிறது. ஆதி அந்தன் ஒண்ணு இல்லைன்னா அதில் நிற்க முடியாதது. அப்ப பூமின்னு ஒண்ணு, ஆகாசம்னு ஒண்ணு, இந்த ரெண்டு தன்மைக்கு இடைப்பட்டதை தான் நம்ம உலகத்துல இப்ப காண்பது, கேட்பது, அறிவது எல்லாமே அதுக்கு. அப்ப அந்த இரண்டிலிருந்து தான் ஏதோ அந்த ஒன்று என்ற ஒன்று உண்டாகிறது. அப்ப வெளியாகின்ற ஆகாசம் மேலே இல்லைன்னா அந்தம் என்பது உண்டாவதில்லை. ஆதியா இருக்கிற வஸ்து நிற்பதற்கான அடிஸ்தனமாகிய அந்த ஆதாரம் ஒன்று அது கீழே இருக்கிறது. அந்தம் காண வேண்டிய அந்த முடிவு, அந்தம் என்றால் முடிவு, காண வேண்டியதற்கு வெளியான ஆகாசமாயிருக்கின்ற ஒன்று மேலே உண்டாகிறது. அப்ப ரெண்டு இவ்விதம் உண்டாகும் போது ரெண்டாகி அந்த இரண்டிலாகவும் ஒன்று நிற்பது. இந்த பூமி என்றும் ஆகாஷ் என்றும் இரண்டு நிலைமைகள் என்று நம்ம அனுபவத்துல இல்லைன்னா எந்த ஒரு வஸ்துவுமே இந்த உலகத்துல அது கிடையாது, அது உண்டாகாது. அப்ப எல்லா வஸ்துக்களும் இரண்டிலிருந்து தான் அது உண்டாச்சது. அதற்கு உதாரணம் ஒரு விதையை எடுத்துக்கொண்டன்னா அதன் உள்ளில் உள்ள அந்த பருப்பு நம்மளால பார்க்க முடியுதா? நம்மளால பார்க்க முடிகிறது இல்லை. அந்த விதையின் உள்ள அடங்கி நிறைந்து அடிமுடியில்லால் இருப்பதாகும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது
அந்த இரண்டு தோல், அது ரெண்டுமே அந்த மேல் பாகம் அது விரிந்தால்தான் அதுல இருந்து ஒரு முளை என்பது அது வெளியில வந்து அது வேறுபடும். அது அப்ப அதுதான் முகம் என்பது, அது மேல் பாகம். முளை கிளம்ப வேண்டுமா விருந்தி எவ்விதமாக வேண்டும்னா வித்தினுடைய முகம் இரண்டாகி பிளவுபட வேண்டும். அந்த மேல் பாகத்தினுடைய அந்த தோல் பகுதி, அந்த முகமாகி அந்த தோல் பகுதி மேல் முனையில வந்து அது ரெண்டாகி பிளவுபட்டாதான் அதிலிருந்து தான் ஒன்று ஏதாவது முளை உற்பத்தி ஆகிறது. அப்போ இரண்டிலிருந்து தான் ஒன்று உண்டாவது. இதே போல்தான் உற்பத்தியும் ரெண்டிலிருந்து தான் அது உற்பத்தி. ஒரு ஸ்ரீ மாத்திரம் இருந்தால், ஒரு பெண் மாத்திரம் இருந்தால் அவளிடமோ, அப்படி இல்லைன்னா ஒரு புருஷன் மாத்திரம் இருந்தால் அவனிடம் இருந்தோ சந்தானம் என்பது உண்டாவதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ ஸ்ரீ ஒரு பெண்ணும் ஆணும் புருஷனும் சேர்ந்தால் மாத்திரமே சந்தானம் என்பது, ஒரு குழந்தை என்பது உண்டாகும். அப்ப நாமும் இரண்டிலிருந்து தான் உண்டாயினோம். அப்போ இதை கொண்டு ஒன்று எதிலிருந்து அது உண்டாச்சு, அது வெளிப்படுதுன்னு பாத்தீங்கன்னா அது ரெண்டிலிருந்து தான் அது உண்டாவது. அந்த இரண்டில் இருந்து ரெண்டு இல்லாவிட்டால் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லாததாகம், அதுதான் அத்வைதம் என்று சொல்றது. அதாவது அத்வைதம் என்றால் துவைத ஹிதம், அதாவது இரண்டு இல்லாதது. ஆனால் இரண்டில் உள்ள நிலைமை எவ்விடிருந்து, அது எதிலிருந்து அது உண்டாச்சோ அது தண்ணிலிருந்து தான் உண்டாச்சு. அவரவர்களுக்கு தன்னில் உள்ளிலிருந்து தான் அது உண்டாச்சு. அது ஏன்னா நம்ம தூங்க சொல்ல நம்மளுக்கு எந்த ஒரு நிலையுமே நம்மளுக்கு கிடையாது. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயு அது சலனம் ஏற்படும் போது மட்டும்தான் அதுல இருந்து தான் என்ற ஒரு நிலைமை நமக்குள்ள உண்டாவது. அது வெளியில வியாபிக்கும் போது நான் என்கின்ற ஒரு நிலைமை, அப்ப எப்ப அந்த தான் வந்து வெளியில வியாபிக்குதோ அப்ப நான் நீ என்ற இரண்டு நிலைமைகள் அது ஒன்று சேர்ந்து ஒரே டைம்ல அது உருவாகுது. அப்ப தன்னுடைய அந்த சக்திக்கு சலனம் உண்டாகும் போதுதான் இரண்டற்ற நிலைமையில நம்ம உண்டாயின. இரண்டு என்கின்ற அந்த சலனம் உண்டாகும் போதுதான் இரண்டு என்கின்ற அந்த நிலைமை வந்து உண்டாவது. தான் என்றால் இந்த இடத்துல அக்ஷரம், அக்ஷரம் என்றால் ஷர இதம், அதாவது எதுன்னு பார்த்தா அக்ஷரம் என்றால் நாசம் இல்லாத வஸ்து அது. ஏனென்றால் நாம் கேட்கிறதும் காண்கின்றதும் அறிகிறது என்ற இது எல்லாத்துக்குமே ஆதி அந்தமுள்ள எல்லா வஸ்துக்குமே நசிந்து போகிறதாகும். எதுக்கு ஆரம்பம் இருக்கிறதோ அதற்கெல்லாம் கண்டிப்பாக அது முடிவு என்பது இருக்கின்றது. அப்போ அதெல்லாம் வந்து நசித்து போகக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே. அப்ப எந்த வஸ்துக்கு ஆதி அந்தம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த வஸ்து தான் நசிக்காத வஸ்துன்னு அதை சொல்றது. அது அந்த வஸ்து எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் அந்த ஈஸ்வரன் என்கின்ற அந்த நிலைமை அது. அப்போ ஈஸ்வரனாய் தானாய் ஆதி அந்தமே இல்லாததாகி அக்ஷரமாயிருக்கின்றது வெளி எனும் ஆகாசம். அதுல இருந்து தான் அக்ஷரம் என்ற ஒரு நிலைமையிலிருந்து தான் ஆகாசம் என்று உண்டாச்சுது. அப்ப அந்த ஆகாசத்துலதான் அந்த சக்தியாய் அதில் சலனம் உண்டாகின்ற போதுதான் அதிலிருந்து தான் எல்லா நிலைமைகளும் அவரவர்களுக்கு உண்டாகிறது. அப்ப தமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர சக்தியான அதிலிருந்து தான் ஆகாசம் என்ற ஒரு தன்மை உண்டாவது. அதுல இருந்து அந்த சலனம் என்று ஏற்படும் போது தான் ஜீவன் என்கின்ற ஒரு நிலைமை உண்டாவது. அந்த ஜீவன் சக்தியான வாயுவானது அது வெளியில வியாபிக்கும் போது தான் நம்ம உலகத்துல பார்க்கறது கேட்கறது அறியறது எல்லா நிலைமைகளும் அவரவர்களுடைய தனிப்பட்ட அனுபவத்துல அவரவர்களுடைய உலகம் என்பதை உணர முடிகிறது. அப்பதான் அவரவருடைய மனதுதான் அவரவருடைய உலகமாக தீருகிறது. அப்போ தான் வெளியாயிருக்கின்ற அந்த வஸ்துவானது ஆகாசமாகி சக்தியாகி எப்ப அது சலிக்க தொடங்குகிறதோ எப்ப அது அசைய தொடங்குகிறதோ அப்பதான் இரண்டாச்சு. அதுக்குதான் பிரம்மம் என்றும் மாயை என்றும் அதுக்குதான் சொல்றது. பிரம்ம மாயை என்றது அதுக்குதான் சொல்றது. அப்போ அந்த அந்த நசர ஹிதமான அதாவது அழிவில்லாத வஸ்துவில் இருந்து தான் அந்த பிரம்மம் என்ற ஒரு நிலைமையும் மாயை என்ற ரெண்டு நிலைமைகள் வந்து ரெண்டாக அது பிரியுது.
அந்த மாதிரிதான் நீங்க சொன்னீங்களே, இத கொஞ்சம் இன்னும் விவரமாக சொல்லும் சீடன் கேட்க சொல்லோ. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா, ஆதி அந்தம் இல்லாமல் எங்கேயுமே எல்லா இடத்துலயுமே நீக்கமற நிறைந்திருக்கின்ற, நாசம் இல்லாத இருக்கின்ற வஸ்து எப்போ ஆகாசம் ஆகிறதோ அப்ப பாத்தீங்கன்னா, எப்ப ஆகாசம்னு ஒன்று நிலைமை உண்டாகுதோ அப்ப உடனே மேல்பாகம் கீழ்பாகம்ன்ற மாதிரி ரெண்டு நிலைமைகள் அந்த ஒரே டைம்ல தான் அந்த டைம்ல உண்டாகுது. அப்ப மேலா இருக்கின்ற வஸ்துக்கு அதுக்கு மேலுகே பிரம்மம் என்றோம், அதுக்கு கீழா இருக்கிற வஸ்து மாயையாகும். அப்போ மாயையிலிருந்து தான் எல்லாமே இப்போ கேட்பது காண்பது, எதை அறிகின்றோமோ எதை காண்கின்றோமோ எதை கேட்கின்றோமோ எல்லாமே இந்த மாயையிலிருந்து தான் அது உண்டாச்சு. இந்த மாயைன்னு ஒண்ணு இல்லைன்னா எந்த ஒரு வஸ்துவும் அவரவருடைய அனுபவத்துல கிடையவே கிடையாது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், சுலதேகம், சூட்சும தேகம், காரண தேகம், அதே மாதிரி முக்குணங்கள், சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம், அதே மாதிரி 3 காலங்கள், அதே மாதிரி குணங்கள் எதுவுமே அந்த மாயை என்ற ஒரு நிலைமையில தான் அது உண்டாகுகிறது. மாயைன்னு ஒண்ணு இல்லைன்னா எதுவுமே இந்த இடத்துல கிடையாதது. அப்ப பிரம்மா என்கின்ற பிரம்மமாய் தானாயிருக்கின்ற அந்த வஸ்து அது சலனம் ஏற்படும் போதுதான் இத்தகையமான ஒரு வெவ்வேறு விதமான இந்த அனுபவங்கள், இந்த உலகத்தினுடைய அனுபவங்கள் எல்லாமே அந்த மாயை, அந்த நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தானாயிருக்கின்ற அந்த வஸ்து சலனம் உண்டாக போதுதான் இந்த மாதிரி நிலைமைகள் எல்லாமே அது உருவாகுது. அப்ப மாயா இருக்கின்ற தன்னுடைய சக்தி எப்போ தன்னில் லயிக்கிறதோ அப்பதான் நமக்கு யாதொன்றும் இல்லை. அப்ப பிரம்மம் என்கின்ற ஒரு நிலைமையுமே நம்மளுக்கு இல்லை. தனக்கு சலனம் உண்டாகும் போதுதான் பிரம்மம் என்கின்ற ஒரு நிலைமையும் உண்டாகுது. அதுதான் பிரம்மையாகும். அதாவது பிரம்மையா இருக்கின்ற அந்த சலனம் தன்னில் எப்ப அடங்குகிறதோ அந்த டைம்ல அடிமுடி இல்லாமல் ஓசையற்றதாக, காண முடியாததாக, சூன்ய பதவியாக ஆனந்தம் என்பது உண்டாகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் பிரம்மம் என்கின்ற ஒரு நிலைமை இல்லை. இப்ப உதாரணமாக நம்ம இதை எடுத்து பார்த்தோம்னா, நைட்டு தூங்க சொல்ல நமக்கு அந்த ஜீவசக்தியான வாய் வெளியில சலனப்படுறது கிடையாது. அப்ப மனம் என்கின்ற ஒரு நிலைமையே நம்மளுக்கு கிடையாது. அப்ப மனம்தான் மாயை, அதான் சக்தி ரூபம். அந்த மனம் என்பது நம்ம அனுபவத்துல அந்த நேரத்துல இல்லாத இருக்கிறதால நம்ம தூங்குறோம் என்கின்ற ஒரு உணர்வு கூட நம்மளுக்கு கிடையாது. அதே 8 மணி நேரம் தூங்கி இருப்போம். ஆனா பார்த்தா நம்மளுக்கு அந்த 8 மணி நேரம் எப்படி டைம் போச்சு காலமே நம்மளுக்கு தெரியாதது. தூங்கி எழுந்த உடனேதான் இன்னைக்கு 8 மணி நேரம் தூங்கணுமா, 6 மணி நேரம் தூங்கணுமா, இல்ல 10 மணி நேரம் தூங்கணுமா, நம்மளுக்கு எழுந்த உடனேதான் அந்த தூக்கத்துல இருக்க சொல்ல எதுவுமே நம்மளுக்கு தெரியுது கிடையாது. நம்ம தூங்குறோம்ன்ற நிலைமை கூட நம்மளுக்கு தெரியறது கிடையாது. எப்ப அந்த தூக்கத்துல இருந்து வெளியில வர சொல்ல இந்த மாயையான இந்த உலகத்துல நம்ம இருக்க சொல்லதான் அப்பதான் இவ்வளவு நேரம் தூங்கணும். வெளி உலக செயல்கள் எல்லாமே நம்மளுடைய உடம்பு ஒண்ணு இருக்கிறது, நம்மளுக்கு மனது ஒன்று இருக்கிறது. அந்த ஞாபகம் கூட எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா, தூக்கத்துல இருந்து நம்ம வெளியில நம்ம தினசரி தூங்குறோம்னு சொல்றமே அதுல இருந்து வெளியில வர சொல்லதான் நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரிதான் இந்த பிரம்மம் என்கின்ற இந்த நிலைமை எதுவுமே நம்மளுக்கு தெரியாத இந்த நிலைமையில தான் இருக்கிறது, ஆனந்தத்தில் தான் இருக்கிறது. எப்ப அது சலனம் ஏற்பட்டு அது மாயையோடு அது ஒன்றிணைக்கும் போதுதான், அப்ப அந்த மாயையின் மூலமாகத்தான் நமக்கு பிரம்மம் ஒன்று இருந்தது இது அப்படின்ற நிலைமையே நமக்குள்ள அது தெரிய வருது. அப்ப மாயை என்றால் எல்லா நிலைமைகளும் அந்த மாயையில தான் நம்மளால உணர முடிகிறது. பிரம்மன் ஒண்ணு இருக்கிறது, மாயை ஒன்று இருக்கிறது என்பதை அது மாயையிலிருந்து தான் நம்மளால அதை உணர முடியும். அப்ப மாயை என்றால் அப்ப எல்லாமே மாயிலிருந்து அது உண்டாவது. அப்ப மாயை என்றால் இதுல உண்மையான எது அர்த்தம் பாத்தீங்கன்னா, மாயை என்றால் யாதொன்று இல்லாததோ அதுவே ஆகின்றது, அது காணுகின்ற சராசரங்கள் அல்ல. இப்ப வெளியில பாக்குற இந்த வெளியில இருக்கிற இந்த உலகங்கள் எல்லாம் மாயை என்பது கிடையாது. யாதொன்று இல்லாதாகின்றதோ அதுதான் மாயை, அதுதான் சொல்றது. அது எதுன்னு பாத்தீங்கன்னா, ஆனா உலகத்துல பாத்தீங்கன்னா மாயை என்று சொல்லியது காணுகின்ற சராசரங்கள் சொல்றாங்க, அது சரி கிடையாது. மாயையில தான் எல்லா நிலைமைகளும் கொண்டிருக்கு. அதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா மாயை என்று இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அப்ப பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வு அது இல்லாமல் ஆகிறது, கொஞ்சம் கொஞ்சமா நசிந்து
நம்மை அறியாமலேயே அதை காப்பாற்ற தெரியாமலேயே நம்ம இருக்கிறோம். அந்த நிலைமையைத்தான் நம்ம மாயை நம்மளுடைய ஜீவனை நமக்கு அதை அசைவிடாமல் நிலைநிறுத்தக்கூடிய அந்த ஜீவனை காப்பாற்றக்கூடிய இந்த நிலைமை அறியாமல் வெளி காணுகின்ற இந்த வெளி உலகம்தான் நம்ம உண்மை உண்மை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம். அதுதான் அது கிடையாது. அதுதான் நம்மளுடைய ஜீவனை நம்மை அறியாமல் ஜீவசக்தி ஆகிய அந்த அறிவாகிய வாய்வு அது வெளியில வியாபிக்கிறத தான் நம்ம மரணத்தை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறது அந்த ஜீவன். அதுதான் உண்மையில மாயை என்று சொல்றது. அதுக்குதான் வேறொரு உதாரணமாக ஞானபீடா இந்த இடத்துல சொல்றாரு, ஒரு குத்து விளக்கு, இந்த குத்து விளக்க உண்டாக்குவதற்கும் இங்கே கொண்டு வைப்பதற்கும் எடுத்து கொண்டு போவதற்கும் அதை கழட்டுவதற்கும் அதை துடைப்பதற்கும் எல்லாமே இந்த பல செயல்கள் எல்லா இதுக்கெல்லாம் செய்யறதுக்கு எது அடிப்படையாக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த வாழ்கின்ற இந்த பூமி தான் இதுக்கு அடிப்படையாக இருக்கிறது. இந்த பூமின்னு ஒன்று இல்லைன்னா இதெல்லாம் உண்டாகுவதற்கோ இதை கொண்டு வைப்பதற்கோ இதை கழட்டுவதற்கோ துடைப்பதற்கோ இந்த மாதிரி எதுவுமே அதால செய்ய முடியாதது. ஆனா இந்த விளக்குக்கு பூமி என்று சொல்லுகிற இந்த விளக்க பூமி நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பூமிக்கு பூமி என்றும் விளக்குக்கு விளக்கு என்றுதான் சொல்ல முடியும். ஆனால இந்த சொன்ன பிரகாரம் செய்வதற்கு இதெல்லாம் நடப்பதற்கு இதை கேட்டுவதற்கு துடைப்பதற்கு இதுக்கெல்லாம் செய்யறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பூமி தான் அடிப்படையாக இருக்கிறது. அதே மாதிரிதான் ஏதாவது ஒன்று உண்டாவதற்கோ இல்ல ஒன்று நசிப்பதற்கோ இல்ல நசிப்பிப்பதற்கோ இல்ல காண்பதற்கோ இல்லைன்னா தெரிஞ்சு கொள்வதற்கோ எல்லாவற்றுக்குமே அடிப்படையாக உள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா மாயை. இப்ப குத்துவிளக்க பத்தி உதாரணம் சொல்றோம். அதை கேட்டுறது மாற்றுறது துடைக்கிறது எல்லாமே உதாரணம் சொல்றோம். எல்லாமே பூமின்னு ஒண்ணு அடித்தளம் ஒண்ணு இல்லைன்னா இதுல நடைபெறக்கூடிய செயல்கள் தான் எல்லாமே அது. இதே சூரியன்ல இருந்து பார்த்தோன்னா எல்லாமே பூமியில் நடக்கிற செயல்கள் தான் அப்படின்னு மொட்டையா சொல்லிட்டு போயிடலாம். பூமியில இருந்து வெகு தொலைவுல இருந்து நம்ம பார்த்தா. ஆனா பூமியிலேயே இருந்து பார்க்க சொல்ல இது வெவ்வேறு செயலாக தெரியுது. பூமி வேற விளக்கு வேற அதை கேட்டுறது துடைக்கிறது அப்படின்றது வெவ்வேறு செயல்களாக நம்மளுக்கு தெரியுது. இதே ஒரு சந்திரன்ல இருந்து நம்ம பார்க்க சொல்ல பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோன்னா ஒரு சூரியன்ல இருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோன்னா எல்லாமே பூமியில் நடைபெறக்கூடிய செயல்கள். அப்ப பூமியில இருந்து பார்க்க சொல்லதான் நம்மளுக்கு பூமி வேற விளக்கு வேற அது நடைபெறுகிற செயல்கள் வேறன்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இந்த செயல்கள் நடைபெறுவதற்கு எல்லாமே அடிப்படை காரணமாக இருக்கிறது பூமி அப்படின்ற முறையில தான் சரிது. நம்மளால எதை ஒன்று உண்டாக்குவதற்கோ அதை நசிப்பிப்பதற்கோ அதே மாதிரி கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா மாயை என்றதுதான். மாயைன்னு ஒண்ணு உண்டாகவில்லைன்னா இந்த மாதிரி யாதொன்றும் உண்டாவதற்கான வாய்ப்பு கிடையாது. அதனால இந்த காணப்படுகின்ற இந்த சராசரங்கள் எல்லாமே மாயையிலேயே இருக்கின்றன. அதற்கு அடிஸ்தானம் எதுன்னு பாத்தீங்கன்னால மாயை. அப்போ பார்க்கின்ற இப்ப வெளியில பாக்குற அந்த எல்லாமே அதெல்லாம் மாயை கிடையாதது. ஆனால் நம்மளுடைய மாயை என்கின்றது இல்லாதாகின்ற அதுவே எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நித்தியமா இருக்கின்ற அந்த வஸ்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவன் அது ஈஸ்வரனோடு ஐக்கியம் ஆயிடுச்சுன்னா அது நித்தியமாகவே எப்பயுமே அழியாத பொருளாகவே இருக்கும் அது. ஆனால் அதே வஸ்து பொதுவா பாத்தீங்கன்னா அது உள்ள வெளியில என்ற சுவாசம் முளையில ஜீவசக்தியான வாய்வு நம்மை அறியாமல் அதை விரயமாக்கி கொண்டிருக்கின்றது. அந்த ஜீவசக்தியான அந்த வாய்வு அது இல்லாமல் போய்கிறதே. நம்மளுடைய அது கவனத்துல அது இல்லாமல் அதை காப்பாற்ற தெரியாமல் நம்ம இருக்கிறோமே அதுதான் பாத்தீங்கன்னா மாயை. அதுக்குதான் யாதொன்று என்பது இல்லாதாகின்றதோ அதுதான் மாயைன்றது. அதாவது யாதொன்று என்பது நித்தியமா இருக்கின்ற அந்த வஸ்து அது. அந்த நித்தியமான வஸ்து எதுன்னு பாத்தீங்கன்னா அறிவு. அறிவு என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா ஞானம். ஞானம் என்பது போதம். போதம்னா நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய அறிய வேண்டிய பொருள் அதுதான் ஞானம். அது போதம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா வித்தை. அப்ப வித்தை இந்த இதேதான் அந்த நித்தியமான வஸ்துவை நமக்குள்ளேயே அறிஞ்சு அது தானாய் தன்மயம் ஆகக்கூடிய அந்த செயல்தான் அது வித்தை என்று சொல்றது. அதுக்குதான் அக்ஷரம் என்று சொல்றது. அந்த அக்ஷரம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா தான் எப்போது தானாகவும் அக்ஷரமாகவும்
வித்தையாகவும் போதமாகவும் ஞானமாகவும் அறிவாகவும் நித்தியமாக உள்ளது. அந்த வஸ்து நம்மை விட்டு இல்லாமல் போவதற்கே மாயை என்று பெயர். அப்போ மாயை என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு எல்லாமே இப்ப சொன்னதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருந்தது. அனித்தியமாகி, நிரந்தரம் இல்லாததாகி, அறிவே இல்லாததாகி, அஞ்ஞானமாகி, அப்போ போதம் இல்லாததாகி, அதாவது கற்க வேண்டிய வித்தை இல்லாததாகி, அக்ஷரம் இல்லாததாகி, தானா தான் இல்லாததாகி, அப்ப நான் நீ என்கின்ற அந்த பேத நிலைமை இல்ல, அந்த மாதிரி ஆகின்ற அந்த பேதத்தோடு இருக்கின்ற அந்த தான் இல்லாததாகி தீருகின்ற நிலைமைக்கு தான் மாயை என்று பெயருது. அது இல்லை என்றால் இப்போ நம்ம அப்போ அவ்வாறென்றால் இப்ப நமக்கு அறிவு உண்டா இல்லையான்னா நம்ம அறிவு உண்டுன்னு நம்ம சொல்வது. அப்போ அறிவு என்று சொல்வது அது யாதென்று நம்மளால சொல்ல முடியுமானா அதுன்னு பாத்தீங்கன்னா, அறிவு என்பது நாம் கேட்கிறதும் காண்கிறதும் அறிகிறதும் இதெல்லாம் அறிவு என்பது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி கேட்கிறதுக்கும் காண்கிறதுக்கும் அறிவதற்குமாக இதுக்கெல்லாம் அடிப்படை எது? அது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, தான் என்னும் அறிவாயிருக்கின்ற அந்த வஸ்து தான் இதுக்கெல்லாம் எல்லாமே உலகத்துல கேட்கறது, பார்க்கறது, அறிவது, இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிற ஒரு வஸ்து. அது எதுன்னு பாத்தீங்கன்னா, தான் எனும் அறிவா இருக்கிற அந்த வஸ்து தான். அது தன்னிலிருந்து அது வெளியே வியாபிக்கும் போது தான் அதிலிருந்து பிரதிபலிக்கப்பட்டது தான். இப்ப அதனுடைய எதிரொலிப்பு தான் எல்லாமே, கேட்கிறது, காண்கிறது, அறியறது எல்லாமே. அதனால அறிவு என்கின்ற அந்த வஸ்து நம்மளுக்கு இல்லைன்னா நமக்கு எது அந்த யாதொன்றை கேட்கவோ அறியவோ காணவோ இதால நம்மளுக்கு முடியாதது. அப்போ ஒருவன் செத்து போயிட்டான்னா அவன் பிணம் ஆகிறான். அந்த பிணத்துக்கு ஏதாவது கேட்கறது, காண்கிறது, அறியது முடியுமானா அது முடியாது. அது ஏன்னா அவன் செத்து போனதால. அப்போ செத்து போனதாக அதுக்கு என்ன இல்லைன்னு சொல்ல பார்த்தா அறிவு இல்லைன்னு சொல்லுது. அப்ப அறிவு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் எதுன்னு பார்த்தோன்னா அது ஜீவன் அவனிடம் இல்லை. அப்ப ஜீவன் இல்லை அப்படின்னு நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம்னா அவனுக்கு அவன் அந்த உடம்பு எந்த ஒரு அசுவம் இல்லாம சேஷ்டையும் இல்லாமல் இருக்கிறது. அப்ப தூங்கும் போது சலனமோ சேட்சியோ உண்டா இருக்குதுன்னா இருக்கு, ஏதேனும் உண்டா இல்ல. ஆனால் அவன் செத்து விட்டான் என்று சொல்ல முடியுமா? அந்த டைம்ல நம்ம சொல்ல முடியாது. அப்ப அவனுக்கு என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. தூங்க சொல்லோ அவனுக்கு அப்போது ஜீவன் உண்டென்று கொண்டு எதை கொண்டு நம்ம தீர்மானிக்கிறோம் பாத்தீங்கன்னா, அவனுக்குள்ள அந்த சுவாசம் உச்சுவாசம் இருக்கிறதால. அப்ப செத்தான் என்று எதை கொண்டு தீர்மானிக்கிறோன்னு பாத்தீங்கன்னா, அந்த சுவாசம் அவனுக்குள்ள இல்லாமல் இருக்கிறதால. அப்போ ஜீவசக்தியான அந்த வாய்வு நம்மில் இருக்கிற போது மாத்திரமே நமக்கு அறிவு இருக்கிறது. அப்ப நம்மில் இருக்கின்ற அந்த ஜீவசக்தியான வாய்வு முழுவதும் சுத்தமாக ஒண்ணுமே இல்லாமல் போனால் அது வெளி சுவாசம் வெளி சுவாசம் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது எதுவுமே இல்லாத போயிடுச்சுன்னா நம்ம செத்து போயிடும். அப்போ யாதொரு அறிவும் அந்த டைம்ல நம்மளுக்கு கிடையாது. அது எப்படின்னா, ஒரு செத்து போயிருந்த சமயத்தில் மேல்மூச்சு கீழ் மூச்சு வாங்கி புருவ மத்தியத்துக்கு கீழே கொஞ்சோண்டு ஜீவன் மாத்திரம் தான் இருக்குது. அந்த டைம்ல அந்த கண்கள் அந்த முகத்துல அந்த சில சேஷ்டைகள் அந்த மூலம் காமிக்க முடியுது. மற்ற அவயங்கள்ல எந்த விதமா அசைக்கவே முடியாது அந்த டைம்ல. அப்ப அந்த டைம்ல ஜீவசக்தியான அந்த வாய்வு வெளியில போய்விட்டுச்சுன்னா அதுக்கு பின்னும் அதுக்கு ஒரு யாதொரு சேஷ்டையும் அசைவும் அதால இல்லாமல் போகும். அது ஒரு மரத்துண்டுக்கு ஒப்பாக அந்த டைம்ல தான் இருக்க முடியும். அது ஒண்ணுமே செத்து போன நிலைமையில அப்படித்தான் இருக்கும். அப்ப அங்கும் இங்க உருட்டினாலும் அது உருளவும், தீயில் வைத்து அதை எரிக்கவும் செய்ய முடியும் அதால. அப்ப அதற்கு அந்த டைம்ல தான் அதுக்கு யாதொரு அறிவும் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஜீவசக்தியான வாயு என்பது அதுல இல்ல. அதே சமயம் ஒருத்தன் படுத்து தூங்கும் போது அவனுடைய வாயுனுடைய கதி உண்டான்னு பார்த்தா உண்டு. அவனை தட்டி கூப்பிட்டாதான் அவனால அறிய முடியும். அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்குள்ள அந்த வாயுவானது கதாகத நடனம் செய்து கொண்டிருக்கிறது மேலும் கீழும். அப்ப பிணத்துக்கு கதாகடம் செய்ய முடியுமான்னா கிடையாது. அந்த பிணத்தை தட்டினாலோ உருட்டினாலோ அந்த நெருப்பில் எரித்தாலோ அதால எதுவுமே அறிய முடியுதில்லை. அப்போ என்ன காரணம் பார்த்தா அதுக்குள்ள வாயு கதாகதம் செய்யாததால் அந்த மாதிரி. அப்ப எப்ப அறிவாயிருக்கிற இந்த வஸ்து எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஜீவசக்தியான வாயு.
அப்படின்றது ஞானபிதா இந்த இடத்துல நமக்கு அறிவு என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜீவசக்தியான வாய்வு. அந்த ஜீவசக்தியான வாய்வை நமக்குள்ள அதை நம்ம நிலை நிற்க வைக்க தெரியாமல் அது வெளியில வெளி சுவாசம் மூலமாக அது நம்மை அறியாமல் அது விரயமாகி கொண்டிருக்கின்றதே, அதுதான் மாயை. அப்போ அந்த மாயை என்பதுன்னா அறியா இருக்கிற அந்த வஸ்துவை நம்ம காப்பாற்ற தெரியாத இருக்கிறதால அறிவு இல்லாமை என்ற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுகிறதோ, அதுதான் இந்த இடத்துல எப்ப அறியாமை என்ற நிலையில அறிவு இல்லாமை என்ற நிலையில இருக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்ம மாயையில் இருக்கின்றோம். அப்ப அதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜீவசக்தியான வாய்வு. அதுதான் அறிவு என்ற முறையில தான் ஞானபிதா இந்த முதல் அத்தியாயத்தில் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். இப்போ நம்ம நேரத்துக்கு வரைக்கும் ஈஸ்வர மதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு சாமி விளக்கம் கொடுத்திருந்தாரு. நாம் அந்த மார்க்கத்துல பயணிக்கும் போது நமக்கு அந்த ஈஸ்வரனை காட்டி கொடுக்கக்கூடிய புரோகிதர் யாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். அது அவனவனுடைய மனம்தான். அது அடங்கிய மனமாக இருக்கிற சமயத்துல அது நாம அதை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மனம் அடங்குற நிலைமைன்னு ஒன்று இருக்குது, மனம் அடங்காத நிலைமைன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இரண்டு தன்மைகளை பற்றி தான் அடுத்த ஒரு விவரமாக இங்கே சாமி கொடுத்துருக்கிறார். அது களங்கமுள்ள தன்மை, இன்னொன்று களங்கம் இல்லாத தன்மை அப்படிங்கிறது. எப்படின்னா, இப்போ நம்ம நைட்டு தூங்கும் போது நம்மளால எதையுமே பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியறதில்ல. நாம் தூங்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் கூட நமக்கு கிடையாது. நம்ம உயிரோட தான் இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வும் கூட கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையில தான் நாம அந்த தூக்கம்ங்கிற ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். அதுதான் களங்கம் இல்லாத நிலைமை அப்படின்னு சொல்றது. இதே நாம தூக்கத்திலிருந்து முழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த களங்கம் ஏற்பட்டுரும், சலனம் ஏற்பட்டுரும். அப்போ மனமானது சக்தியாக வெளியில வியாபிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு இந்த உலகம் சார்ந்த உணர்வுகள், உடம்பு சார்ந்த உணர்வுகள், நம்முடைய ஜீவன் சார்ந்த உணர்வுகள் இதெல்லாமே ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த உலகம் அப்படிங்கிறது தான் அகங்காரம் அப்படிங்கிற ஒரு நிலைமை, நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. அப்புறம் உடம்பு, அதுதான் அந்த நான்கிற அகங்காரம் சார்ந்த ஒரு நிலைமை. மனம் அப்படிங்கிற நிலைமை நம்முடைய உணர்வுகள் சார்ந்த நிலைமை, நாம் அறியக்கூடிய தன்மைகள்ல வரக்கூடியது, வெளி விவகாரங்களை அனுபவப்படக்கூடிய தன்மைக்கு வர்றது. அடுத்ததாக உயிர் தன்மையில இருக்கக்கூடிய உணர்வு, நம்ம உயிரோட தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. அப்ப ஜீவன், மனசு, அகங்காரம் இந்த மூணுமே எங்க கனெக்ட் ஆகுது, எப்போ நம்மளோட தொடர்புக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா அது சலனப்பட்ட நிலைமையில தான். இந்த மூன்று நிலைமைகளும் நாம் அனுபவப்படுறதுக்கு காரணம் மூன்று வகையான குணங்கள் இருக்குது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த மூன்று குணங்களுமே நமக்கு உண்டாகிறதுனால தான் இந்த மூணையுமே நாம உணர்வு ரீதியாக அனுபவப்படுறோம். தூங்கும் போது நமக்கு இந்த குணங்கள் இல்லாததுனால தான் நம்மளால ஜீவனை பத்தியோ மனசை பத்தியோ அகங்காரத்தை பத்தியோ சிந்திக்க முடியறதில்ல. அது நமக்கு உணர்வுக்கும் வர்றது கிடையாது. அப்போ களங்கம் இல்லாத தன்மையில குணங்கள் கிடையாது, களங்கமுள்ள தன்மையில குணங்கள்ங்கிறது இருக்கவே செய்யுது. இப்ப நாம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த குணங்கள் தான் காரணம். இப்ப சத்வகுணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த காக்கும் தொழிலை நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். ரஜோகுணம் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு தகுந்த படைக்கும் தொழிலை நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும். தமோகுணம் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு தகுந்த அந்த அழிக்கும் தொழிலை செய்ய வேண்டியதா இருக்கும். குணங்கள் தான் இங்க தொழில்களை நமக்கு அடையாளப்படுத்துது. அப்போ குணங்கள் இல்லாத சமயத்துல, களங்கம் இல்லாத தன்மையில அந்த தொழில்கள் கூடவும் கிடையாது. அப்போ ஈஸ்வரனுக்கு பொதுவாகவே படைத்தல், காத்தல், அழித்தல்னு மூன்று தொழில்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த மூன்று தொழில்களும் எங்க நடக்குது அப்படின்னா அவர் சலனப்படும் போதுதான் நடக்குது. அவருக்கு சலனம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மூன்று தொழில்களுக்கும் கூட அங்க இடம் இல்லைதான். அதனாலதான் அவரை நிர்குணன், நிர் அகங்காரன், நிர்மோகி,
நிர்பந்தன், நிர்சங்கன் அப்படின்லாம் களங்கமில்லாத தன்மையில அவர் இருக்கும்போது அவரை பத்தி நம்ம பேசுறோம். ஆனா கலங்கப்பட்ட நிலைமையில அவர் சங்கத்தோட, பந்தத்தோட, மோகத்தோட, அகங்காரத்தோட, அந்த குணம் சார்ந்த விஷயங்கள்ல அவர் இருக்கவே செய்யறார். ஸோ இந்த 2 நிலைமைகள் தான் இப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. இப்போ நாம நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு ரீதியை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம களங்கமில்லாத நிலைமையிலிருந்து களங்கமுள்ள நிலைமைக்கு வந்ததுனால தான். அப்போ நாம இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை அனுபவப்படுறதுக்கு நமக்கு 2 நிலைமைகள் தேவைப்படுது. ஒன்று களங்கம் இல்லாத தன்மை, இன்னொன்று களங்கமுள்ள தன்மை. இதைத்தான் 2லிருந்து 1 உண்டானது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். நாம நினைப்போம் ஒன்றிலிருந்து தான் எல்லாமே உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு பொருள் உண்டாகணும், இந்த உலகம்ங்கிற அவஸ்தை உண்டாகணும், இல்லை நாமளே உண்டாகணும் அப்படின்னா கூட அங்கே 2 அவஸ்தைகள் இல்லாமல் நாம அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று உண்டாகிறது கிடையாது. அப்போ ஒன்றிலிருந்து எதுவுமே உண்டாகிறது இல்லை. ஒரு பொருள் உண்டாகணும்னா அதுக்கு 2 பொருள்கள் தேவை. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்ப நாம உண்டாகிறதுக்கு ஸ்திரீ புருஷ சேர்க்கை தான் ஒரு காரணமா இருந்தது. ஒரு விருட்சம் அந்த விதையிலிருந்து முளைச்சு வரணும் அப்படின்னு சொன்னா அந்த விதை 2ஆக பிளவுபடணும். ஒன்று மேல் நோக்கி பிளவுபடும் போது அந்த தண்டு மேல் நோக்கி அது முளைச்சு வெளியில வரும். கீழ்முகமாக பிளவுபடும் போது அது வேறொன்று கீழ்முகமாக போகும். அந்த 2 நிலைமைகள் இல்லை. அதாவது மேல இருக்கக்கூடிய ஸ்தானமும் கீழே இருக்கக்கூடிய ஸ்தானமும், இந்த 2ம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு விருட்சமானது அங்க முளைச்சு அந்த பூமியில ஸ்திரமா இருக்கிறது கிடையாது. அப்ப நாம ஒரு பொருள் இருக்கிறதாக நாம நிர்ணயம் பண்ணணும்னா கூட அங்க ஆகாசமும் பூமியும் தேவைப்படுது. அப்போ மேல வெளியாக இருக்கக்கூடிய அந்த வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய ஆகாசமும் கீழே அதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அடிஸ்தானமும் நமக்கு வேணும், ஒரு ஆதாரம். அப்பதான் ஒரு பொருளை நாம அங்க இருக்கிறதாக அந்த இருப்பை நம்ம நிலைநிறுத்தி வைக்க முடியும். இப்படிதான் இந்த 2 நிலைமைகள் இல்லாமல் எந்த பொருளுமே உண்டாகிறது கிடையாது. ஒரு பொருள் ஒரே ஒரு நிலைமை இருக்குதுன்னா கூட அது உண்டாகிறது இல்லை. 2மே கண்டிப்பாக வேணுங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்குது. அதனாலதான் சாமி அவ்வளோ அழுத்தமா சொல்றாரு, 2லிருந்து தான் எல்லா பொருள்களுமே உண்டாகுது. அதுதான் அடிமுடி, தொடக்கம் முடிவு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிறது தான் இங்க சாமி சொல்றாரு. இதுதான் அத்வைதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்வைதம் அப்படின்னு சொன்னா, துவைதம் அப்படின்னா 2, அத்வைதம் அப்படின்னா துவைத ரகிதம், அதாவது 2மே இல்லாதது அப்படிங்கிற ஒரு அவஸ்தை. அதுதான் களங்கம் இல்லாத தன்மைன்னு அர்த்தம். அந்த களங்கம் இல்லாத தன்மைக்கு 2மே தேவையில்லை. ஆனா இங்க ஒரு பொருள் வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு இருப்பு தேவை அப்படின்னு சொல்லும் போது அங்க 2 பொருளுமே அங்க அவசியப்படுது. அப்ப தானாக இருக்கக்கூடிய அக்ஷரமா இருக்கக்கூடிய அழிவில்லாத ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆதியும் தேவையில்லை, அந்தமும் தேவையில்லை. அதனால எந்தெந்த பொருளுக்கெல்லாம் ஆதியும் அந்தமும் இருக்குதோ அந்த பொருள் எல்லாமே அழிவுள்ளது தான். அது நிலையானது கிடையாது. அது தொடக்கம்னு ஒன்று வந்துருச்சுன்னா நிச்சயமாக அந்த பொருளுக்கு முடிவுங்கிறது வரவே செய்யும். அது நம்ம உடம்பாகட்டும், நம்ம மனசாகட்டும், நம்ம ஜீவனாகட்டும், இது எல்லாத்துக்குமே தொடக்கம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு கண்டிப்பாக முடிவுங்கிறது வரவே செய்யும். எந்த பொருளுக்கெல்லாம் தொடக்கம் இல்லையோ, ஆதி இல்லையோ, அந்த பொருளுக்கெல்லாம் அந்தமும் கிடையாது. அதனால அதுக்கு அழிவும் கிடையாது அப்படிங்கிறது தான் இங்க அத்வைதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு. அப்படிதான் நமக்குள்ளார இருந்த அந்த ஈஸ்வரனானவர் ஆதி அந்தம் இல்லாம, அவர் அழிவில்லாம அவர் இருக்கும்போது அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்காக அந்த களங்கமுள்ள தன்மைக்கு வரணும், வந்தாதான் நம்ம தன்னை வெளிப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அவர் கலங்கப்பட்டு வெளியில வர்றாரு. அதைத்தான் நம்ம ஆகாசம், வெளி அப்படின்னு நாம சொல்றோம். அந்த ஆகாசத்துல அவர் சலிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம கவனிக்க ஆரம்பிக்க முடியுது. இதனுடைய உற்பத்தியே அப்பதான் நிகழுது. அந்த ஒரு நிலைமையத்தான் நாம மாயை அப்படின்னு நாம சொல்றோம். அப்போ அவர் களங்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைமை, அதுக்கு பிரம்மம்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. கலங்கப்பட்ட நிலைமைய மாயை அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. இப்ப இந்த பிரம்மம் மாயை அப்படிங்கிற இது 2 நிலைமைகளை தான் களங்கமுள்ள தன்மை, களங்கம் இல்லாத தன்மை அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன, இதை நான் படிக்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஏற்கனவே ஈஸ்வரனுக்கே களங்கம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, திரும்பவும் பிரம்மத்துக்கு எதுக்காக களங்கம் இல்லைன்னு சொல்லணும்? அந்த ஈஸ்வரன்கிற களங்கம் இல்லாத தன்மையிலிருந்து களங்கம் உள்ளது களங்கம் இல்லாததுன்னு எப்படி 2ஆ பிரிய முடியும்? அதுக்கு ஈஸ்வரன் களங்கம் இல்லாதவர், மாயை களங்கம் உள்ளதுன்னு அதோட ஒரே லைன்லயே அதை முடிச்சிருக்கலாமே. அது ஏன் 2ஆ மாறிச்சுன்னு சொல்ல வேண்டியதா இருக்குது அப்படின்னா,
அந்த களங்கம் இல்லாத தன்மைய அங்க களங்கம் இல்லைன்னு சொல்றது கூட அங்க ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அதை கம்பேர் பண்றதுக்கு ஒண்ணு இருந்தாதான் இது களங்கம் உள்ளது களங்கம் இல்லாததுன்னு சொல்ல முடியும். அங்க கம்பேரிசனுக்கு எதுவுமே இல்லாததுனால அதை களங்கம் உள்ளதுன்னு சொல்ல முடியாது, களங்கம் இல்லாததுன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிலைமையில தான் அந்த ஈஸ்வரனுடைய அக்ஷரம்ங்கிறது ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. அங்க களங்கம் உள்ளதை பத்தி நம்ம சிந்திக்க கூட முடியாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க மாயைங்கிற ஒரு நிலைமை வரணும். அப்பதான் இது களங்கம் உள்ளது, அப்ப களங்கம் இல்லாது எது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அதை நாம சுட்டி காமிக்கும் போது அதுக்கு வேற ஒரு பெயர் சூட்ட வேண்டியதா இருக்குது. அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிதான் இந்த இரண்டு பொருள்களானது இங்க உற்பத்தி ஆயிருக்குது. அப்போ அந்த அழிவில்லாமல் இருக்கக்கூடிய அந்த பொருளானது ஆகாசமாக வெளியில வந்து சலிக்கும் போது அதுக்கு மேல் கீழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நிலைமைகளாக நமக்கு ஒரு நிலைமை உண்டாகுது. அதுல மேலானது பிரம்மமும் கீழானது மாயையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த ஆகாசம்ங்கிறது எங்க அப்படின்னா சாமி அடுத்த அத்தியாயத்தில் அதுக்கான விளக்கங்களை கொடுப்பாரு. நம்முடைய சிரசு தான் ஆகாசம். அந்த சிரசுல இருந்து களங்கம் இல்லாமல் இருந்த அந்த வஸ்துவானது கீழ்முகம் அடையும் போது அதுக்கு மாயைங்கிற நிலைமை உண்டாகுது. அதனால அதுக்கு மேல் பாகம் கீழ் பாகம்னு இரண்டு பாகம் உண்டாகுது. அது அங்கேயே இருந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு மேல் என்றோ கீழ் என்றோ எதையுமே நம்ம சொல்ல முடியாது. அது இறங்கி வந்ததுனால அது மேல் இது கீழ் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அவசியங்கிறது ஏற்படுது. அதனால நாம வெளியில இருக்கக்கூடிய அந்த கீழ்நிலையில அந்த சக்தியானது கீழ்முகம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வெளியான ஆகாசத்துக்கு அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ கேட்கிறோமோ அறிகிறோமோ இது எல்லாமே அந்த மாயைங்கிற அவஸ்தையில் உண்டாகக்கூடியது தான். அந்த மாயைங்கிற அவஸ்தையில அது நிலை பெற்று இருக்கக்கூடியது தான். மாயை அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னா நாம பார்க்கக்கூடிய எந்த வஸ்துக்களுமே கிடையாது. ஏன்னா மாயைங்கிறதே ஒரு சலனம், அது கலங்கப்பட்ட நிலைமை. அது அந்த கலங்கம் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு நம்மளுடைய இருப்பை கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலைமைங்கிறது ஏற்படும். அப்போ இந்த களங்கமுள்ள தன்மையை பத்தி ஒரு விவரம் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா களங்கம் இல்லாத தன்மையை பத்தி புரிஞ்சுக்க கூட முடியாது. அப்ப அந்த களங்கமுள்ள தன்மையை நமக்கு புரிய வைக்கிறதுக்கான நோக்கமே நம்ம களங்கம் இல்லாத தன்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அதனால சாமி இங்க ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாரு. மாயை அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னா பிரம்மம் என்ற வஸ்துவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா அந்த பிரம்மத்தை உணர்த்துவதே இந்த மாயையினுடைய வேலை தான். மாயைங்கிற ஒரு நிலைமை இல்லை அப்படின்னா பிரம்மத்தை நம்மளால உணரவே முடியாது. ஏன் மற்ற மிருகங்கள்லாம் பிரம்மத்துல இருந்தும் அதை உணராம இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அளவுக்கு அவங்க வந்து சலனப்பட்டு பந்தப்பட்டு அகங்காரத்தோட அவங்க இருக்கிறது கிடையாது. அவங்க அறியாமை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய கதியானது ஏக கதியாக இருக்குது, நம்மளுடைய கதியானது பின்ன கதியாக இருக்குது. ஸோ அந்த பின்ன கதி தான் இங்க அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி அந்த மற்ற உயிரினங்களுக்கு ஏக கதியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம அளவுக்கு சலனம் இல்லாததுனால நம்ம அளவுக்கு அறியாமைங்கிறது இல்லாததுனால அவங்களால அறிவை நோக்கி நகர முடியாமலே நின்றுட்டாங்க. நாம இருக்கிறது பிரம்மத்துல தான், நாம இருக்கிறது ஆனந்தத்துல தான்ங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய அந்த தன்மைங்கிறதே அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த பிரம்மத்தையோ அந்த ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அதை உணர்த்துவதற்கு இந்த மாயைங்கிறது அவங்களுக்கு கிடையாது. நமக்கு அந்த மாயை இருக்கிறதுனால அதனால சுலபமா நமக்கு அதை காமிச்சு கொடுத்துட முடியும். எப்படின்னா நாம ஒரு நிழல்லையே ரொம்ப நேரம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய அருமை நமக்கு தெரிய போறது கிடையாது. ஆனா கொஞ்சம் வெயில்ல அலைஞ்சிட்டு வந்தோம்னு சொன்னா உடனே அந்த வெயில் என்ன பண்ணுது, வெயிலினுடைய தாக்கம் அந்த ஒரு களைப்பு அந்த நிழல்ல போய் நின்ன உடனே ஒரு சுகத்தை கொடுத்து ஓ இதுதான் நிழலினுடைய அருமையா அப்படிங்கிறத நமக்கு புரிய வச்சிருது. அதே மாதிரிதான் நமக்கு அந்த அறிவாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை உணரணும் அப்படின்னு சொன்னா அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய மாயை நமக்கு அனுபவப்பட்டிருக்கணும். அதனாலதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையானது மாயைங்கிறது இல்லைன்னா அதுவும் இல்லாமல் போயிருது. இதுல இன்னொரு வார்த்தையும் எழுதியிருப்பாரு, அதையும் நாம கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமைங்கிறது ஒரு பிரமையாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிரமை அப்படின்னா அது ஒரு கற்பனை. அது அப்படி களங்கம் இல்லாத தன்மையாக நாம பிரம்மத்தை உணர்றோம் அப்படின்னு சொன்னா அதுவும் கற்பனை தான். ஏன்னா களங்கம் இல்லாத தன்மை அந்த ஈஸ்வர தன்மைக்கு போயிட்டோம்னு சொன்னா அது கலங்கப்பட்டிருக்குது கலங்கப்படலைன்னு கூட அங்க பேச முடியாது. மாயை இருக்கிறதுனால தான் இது கலங்கப்பட்டது களங்கம் இல்லாததுன்னு தனியா பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இங்க மாயை இல்லை அப்படின்னு சொன்னா அங்க பிரமமும் இல்லாம போய் அங்க ஈஸ்வரத்துவம் மட்டுமே அங்க மிஞ்சி இருக்கும். அங்க களங்கம் உள்ளது களங்கம் இல்லாதுன்னு எதையை பத்தியும் அங்க பேச முடியாது. அதனாலதான் அந்த மாயை அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியதா இருக்குது. அப்போ நமக்கு
பிரம்மம் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்ல வேண்டியது என்னவா இருக்குது அப்படின்னா, நம்ம தூக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில, நம்ம நிஷ்டையில இருக்கக்கூடிய நிலைமையில நமக்கு எப்படி எதையுமே அறிய முடியாமல் இருக்கிறோமோ, அதாவது நமக்கு எந்த ஒரு வெளிய அவஸ்தைகளும் நமக்கு தெரியாது, நம்முடைய உடம்பு சார்ந்த அவஸ்தைகளும் தெரியாது, நம்முடைய மனம் சார்ந்த அவஸ்தைகளும் தெரியாது, உயிர் சார்ந்த அவஸ்தைகளும் தெரியாது, எதையுமே அறிய முடியாமல் இருக்கக்கூடிய நிலைமை, அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இது எல்லாமே இந்த அவஸ்தைகளெல்லாம் எங்க உண்டாகுது அப்படின்னா மாயையில உண்டாகக்கூடியது. அதனால அது எல்லாத்துக்குமே அழிவுங்கிறது இருக்கவே செய்யுது. அந்த அழிவுள்ள நிலைமையில இருக்கக்கூடிய, நிலையில்லாமல் இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை தான் நம்ம இப்ப வரைக்கும் நிலையானதாக கவனிச்சுட்டு இருக்கிறோம். அதனால மாயை அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த மாயையிலிருந்து நம்ம விலகி பிரம்மத்தை நோக்கி நகர முடியும். அப்போ மாயை என்பது என்ன அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில புஸ்தகங்கள்லாம் படிச்சிருக்கிறேன். ஆனால் அது அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக இந்த மாயை பற்றின விளக்கங்கள் கொடுக்கப்படலை. நான் அது இன்னும் ஆழமாக ஒருவேளை பரிபாசைகளில் பேசி அது ரொம்ப ஆழமாக நம்மளை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஆழமாக தேடி பிடிக்கிற அளவுக்கான ஒரு நுட்பம் எங்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இது படித்த உடனே சட்டுன்னு புரியிற மாதிரி சாமி அவ்வளோ எளிமையாக அந்த மாயையை பற்றி விளக்கம் கொடுக்குறாரு. ஆனால் அந்த விளக்கமே ரொம்ப இன்டெப்த்தில், ஒரு பாமரனுக்கு கூட புரியிற அளவுக்கு ரொம்ப இன்டெப்த்தில் சாமி வந்து அதுக்கான விளக்கங்களை கொடுத்துருப்பாரு. மாயைனா என்ன அப்படின்னு, யாதொன்று இல்லாததோ அதுவே மாயையாகும். ஆனால் நாம் எதை மாயின்னு நினச்சிட்டு இருப்போம்? நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ, இந்த பொன் மாயை, பெண் மாயை, மண் மாயை, இந்த உலகம் மாயை, ஆசாபாசங்கள் மாயை அப்படின்னு சொல்லி நாம் எதுவும் இங்கே இந்த உலகம் சார்ந்த விஷயங்களை தான் மாயின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சாமி என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் மாயை கிடையாது. நாம எதெல்லாம் மாயை நினைச்சிட்டு இருக்கிறோமோ அது எல்லாமே மாயையில தான் இருக்குது. அப்போ மாயைங்கிறது அது ஒரு செயல்பாடு, அது ஒரு பொருளோ அது ஒரு வஸ்துவோ கிடையாது. ஒரு செயல் நிலையில இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அது செயல்படக்கூடிய ஒரு தன்மை. அந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படாம நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மாயை இல்லாமல் போயிடும். அப்போ மாயைங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று இல்லாதது தான் இங்க மாயை அப்படிங்கிறது. ஏதோ ஒரு பொருள் இருக்கணும், அது இல்லாமல் போகும்போது அதை மாயைன்னு சொல்றோம். ஸோ இதை பத்தி நான் நினைக்கும் போது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு இயல்பாகவே வரக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் இது. ஒரு மாயாஜாலம் செய்யற ஒரு விஜிசியர்ஸை கவனிச்சு பார்த்தோம்னா, அவங்க கையில ஒரு பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ என் கையில பாருங்க, நான் ஒரு ரோஸ் வச்சிருக்கிறேன், இதை மாயமா மறை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல ஒரு கர்ச்சீப்பை போட்டு ஏதோ கண்கட்டி வித்தையெல்லாம் பண்ணிட்டு கர்ச்சீப் எடுப்பாங்க, அது காணாம போயிருக்கு. அப்போ அதை நம்ம என்ன சொல்றோம்? மாயமாயிடுச்சு, மாயாஜாலம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அப்போ மாயை அப்படின்னா என்ன? அங்க இருக்கிறத இல்லாததாக காண்பிக்கிறது. அதே வெறும் கையை காமிச்சிட்டு அது மேல கர்ச்சீப்பை போட்டு இப்ப நான் ஒரு பொருளை வர வைக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி மறுபடியும் கண்கட்டி இதையோ செய்வாரு. கர்ச்சீப்பை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு பொருள் வந்திருக்கும். பாருங்க, மாயமானதை நான் மறுபடியும் வர வச்சுட்டேன் பாரு. அப்போ இன்னொரு அர்த்தம் என்ன அதுக்கு வருது? இருப்பதை இல்லாததாகவும் இல்லாததை இருப்பதாகவும் காண்பிக்கிறது தான் மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதைத்தான் நம்ம மாயாஜாலம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அப்போ அதே தான் இங்கேயும் நமக்கு இங்கே காண்பிக்கப்பட்டு வருது. எதெல்லாம் உண்மையிலே இல்லாததோ அது சாட்சாத் இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி வச்சிருக்குது. எது இருக்கிறதோ அது இல்லாததாகவே ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி வச்சிருக்குது. ஈஸ்வரத்துவம் அது எப்பவுமே இருக்கிறது தான், ஆனா நம்மளால உணர முடியறது இல்லை. இறைவனை பத்தின அந்த சைத்தன்யம் அது எப்பவுமே இருக்கிறது தான், ஆனா நம்மளால உணர முடியறது இல்லை. ஆனா நாம பார்க்கக்கூடிய இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் இல்லாதது, ஆனா இருக்கிறதாக ஒரு தோற்றத்தை அது உண்டு பண்ணி வச்சிருக்குது. ஸோ இதுதான் மாயை அப்படிங்கிறது. இந்த உலகம்ங்கிற அவஸ்தை இல்லாதது, ஆனா அது இருக்கிறதான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி வச்சிருக்குது. பிரம்மங்கிற அவஸ்தை இருக்கிறது, ஆனா அது இல்லாததாகவே ஒரு தோற்றத்தை அது ஏற்பாடு பண்ணி வச்சிருக்குது. இது அதனுடைய செயல்பாட்டுல வந்த ஒரு பலன், அது அதனுடைய விளைவு அது. ஆனா உண்மையாவே மாயைங்கிறது என்ன, அதுக்கு அதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இருக்க வேண்டிய பொருள் இல்லாமல் ஆகிறது தான் இங்க மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்படின்னா, இதை ஏன் சாமி இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயத்த மாயை இல்லை, அது மாயைங்கிற அந்த உலகம்ங்கிறதே மாயையில தான் இருக்குது அப்படின்னு எதை வச்சு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் கூட சாமி சொல்லியிருப்பார். ஒரு விளக்க வச்சு நாம் என்ன பண்றோம்? அதை கழட்டுறோம், மாட்டுறோம், துடைக்கிறோம், கிளீன் பண்றோம், திரும்ப அதுல திரி எண்ணெயும் போட்டு தீபம் ஏற்றுறோம். ஆனா அதெல்லாம் என்ன பண்ணியிருப்போம்? ஒரு மேஜை மேலேயோ இல்லை ஒரு தரையிலையோ அதை எடுத்து வைப்போம். அப்போ அந்த தரை அப்படிங்கிறத நாம பூமி அப்படின்னு நம்ம சொல்றோம். விளக்குக்கு விளக்குன்னு ஒரு பேர் இருக்குது, பூமிக்கு பூமின்னு ஒரு பேர் இருக்குது.
அப்ப அந்த விளக்கு எதன் மேல அது அமர்ந்து இருக்குது அப்படின்னா பூமி மேல அமர்ந்து இருக்குது. அப்ப பூமிங்கிற தன்மை வேற, விளக்குங்கிற தன்மை வேற. ஆனா அந்த விளக்கு இருக்கிறது பூமி மேல. அதே மாதிரிதான் மாயைங்கிற தன்மை வேற, நாம காணக்கூடிய சராசரங்களுடைய தன்மைங்கிறது வேற. இந்த சராசரங்கள் எல்லாம் விளக்கு மாதிரி, அந்த மாயைங்கிறது பூமி மாதிரி. அந்த மாயைங்கிற பூமி மேலதான் இந்த சராசரங்கள் எல்லாமே அமர்ந்து இருக்குது. அந்த மாயைங்கிறது தான் அதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்குது. அப்படிதான் அந்த நித்தியமல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வஸ்துக்கள் எல்லாமே அந்த மாயைங்கிற நித்தியமல்லாத விஷயத்திலேயே அது நிலையாது அங்க இருக்குது. அது நமக்கு நிலையானதாகவே காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையிலே இருக்குது. ஸோ இதுதான் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ அங்க ஒரு பொருள் இருக்கணும், ஆனா அது இல்லாமல் போகிறது அப்படின்னா எந்த பொருள் அங்க இருக்கணும்? அங்க இருக்க வேண்டிய பொருள் என்ன? அப்ப அது இல்லாமல் ஆகும்போது மாயையாகுதுன்னா, அங்க ஏற்கனவே இருக்க வேண்டிய பொருள் அங்க இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த பொருளை கொண்டு வந்து அங்க வச்சுட்டோம், அந்த மாயைங்கிறது அங்க அகன்றும். அப்ப அந்த பொருளை கண்டுபிடிக்கணும். அது எந்த பொருள் இல்லைங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சு அனுபவப்பட்டு நாம அதோட அந்த வஸ்துவை கொண்டு வந்து நாம அங்க இருத்தி வைக்கும் போது அப்ப நாம அது எந்த பொருள் அங்க காணாம போச்சோ அந்த பொருளை நாம் அங்க கொண்டு வந்து வைக்கும் போது அந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையை நம்மளால தவிர்த்தர முடியும். அப்ப அந்த பொருள் என்ன அப்படின்னா, அந்த யாதொன்று அப்படிங்கிறது அது ஒரு நித்தியமான பொருள். அது எப்பவுமே அங்க இருக்க வேண்டிய பொருள். அது அந்த நித்தியமான பொருளுக்கு தான் அறிவு அப்படின்னு சொல்றது, அதுதான் ஞானம்னு சொல்றது, அதைத்தான் வித்தை, பேதம், போதம் அப்படின்லாம் சொல்றதுக்கு காரணம். அப்போ களங்கம் இல்லாம அக்ஷரமா அடிமுடி இல்லாம இருந்த ஒரு பொருள் அது ஆகாசமாக மாறும்போது அதுக்கு அது இருக்க வேண்டிய பொருள் அங்க இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கறது தான் சாமிங்க சொல்றார். அப்ப அறிவா, நித்தியமா, ஞானமா, போதமா இருக்க வேண்டிய ஒரு பொருள் அங்க இல்லாமல் ஆயிடுச்சு. அதுக்குதான் மாயை அப்படிங்கிறது. அப்ப அறிவுங்கிறது தான் அங்க இருக்க வேண்டிய பொருள். இப்ப நமக்கெல்லாம் அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல, அறியாமையில தான் இருக்கிறோம். ஏன்னா தன்னைத்தானே அறிய முடியாத ஒரு நிலைமையில தானே இருக்கிறோம். நாம யாருன்னு நமக்கு இப்ப வரைக்கும் தெரியல. கிட்டத்தட்ட நாம பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷங்கள் நாம இந்த மாயையில இருந்தாச்சு. நம்மளை பத்தின அடையாளங்களை இங்க தேடியாச்சு. ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் வெவ்வேறு அடையாளங்களை நமக்கு அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க நம்மளை பத்தின ஒரு விஷயமா. நாமளும் நிறைய ஐடி கார்டை சுமந்துட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தகுந்த அடையாள கார்டுகளை நம்ம கழுத்துல மாட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா எதுவுமே அது நம்மளோடது கிடையாது. அது எல்லாமே அடுத்தடுத்து வேற வேற ஐடி கார்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வேற வேற பண்புகள்லையும் வேற வேற தோற்றங்களையும் நம்ம வந்துகிட்டே தான் இருக்கிறோம். அப்ப அந்த குணாதிசயங்கள் மாறிட்டே தான் இருக்குது. குழந்தையா இருக்கும் போது நமக்கு வேற ஒரு ஐடி கார்டு இருந்துச்சு, நம்மளுடைய அடையாளம் வேறையா இருந்தது. இளையவன் ஆகும் போது வேறையா இருந்தது, திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் வேறையாகுது, அப்புறம் முதியவன் ஆகும் போது அது வேறையா மாறுது. ஒவ்வொரு சூழ்நிலை தகுந்தபடி நம்ம கேரக்டரைசேஷனே மாறிக்கிட்டே தான் இருக்குது. அந்த சூழ்நிலை தகுந்தபடி நம்மளை நாமளே மாற்றி அமைச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். நல்லவன் கெட்டவன் சொல்லி நாம வர்ணிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாற்றத்துக்குள்ளான ஒரு விஷயமாவே இருக்கு. அதனால தான் எக்ஸாக்டா நாம யாருங்கிறது நமக்கு தெரியறது கிடையாது. ஆனா இந்த உடம்பு தான் நாம அப்படிங்கிறத பல இடத்துலையும் அந்த அகங்காரத்தை குறிப்பிட்டு நாம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இந்த வேலையை யார் பண்ணது அப்படின்னு கேட்டா நான் தான் பண்ணதுன்னு நம்ம உடம்பு தொட்டு காமிக்கிறோம். நான் தான் சொல்லி வாயால உச்சரிச்சு அந்த அகங்காரத்தை வெளிப்படுத்துறோம். ஆனா அந்த அகங்காரம் தான் நாமலான்னு கேட்டா அந்த அகங்காரம் உண்டாகிறதுக்கு முன்னாடி இருந்தே நாம் இருக்கவே செய்யறோம். அப்பா அந்த மனம் தான் நாமலா அப்படின்னு கேட்டா அந்த மனம் உண்டாகிறதுக்கு முன்னாடி இருந்தே நாம இருக்கவே செய்யறோம். இந்த உடம்பு தான் நாமலா அப்படின்னு கேட்டா இந்த உடம்பு உண்டாகிறதுக்கு முன்னாடி இருந்தே நாம இருக்கவே செய்யறோம். அப்ப ஜீவன் தான் நாமலா அப்படின்னு கேட்டா அந்த ஜீவன் உண்டாகிறதுக்கு முன்னாடி இருந்தே நாம இருந்திருக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப எதுதான் நாம அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா இந்த ஐடி கார்டெல்லாம் முதல்ல கழட்டி போடணும். இந்த அகங்காரம் தான் நாம அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஐடி கார்டை முதல்ல கழட்டி வீசணும். மனம் தான் நாம அப்படின்னு நினைக்கிற ஐடி கார்டை தூக்கி போடணும். சரீரம் தான், அதாவது உடம்பு தான் நாம அப்படிங்கிற அடையாளத்தை தூக்கி போடணும். ஜீவன் தான் நாம அப்படிங்கிற அடையாளத்தையும் தூக்கி போடணும். இதை தூக்கி போடுறதுங்கிறது ரொம்ப லேஸ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது நாம இல்லை அப்படிங்கிற அந்த ஊர்ஜிதம் ஏற்படும் போது தான் அதை தூக்கி போட முடியும்.
அந்த ஊர்ஜித்தத்தை நாம உண்டாக்கணும் அப்படின்னா நாம இந்த அகங்காரமாக நம்மளை நினைச்சிட்டு இருக்கிறவங்க நாம கொஞ்சம் மனசுனா என்னன்னு முதல்ல போய் பார்க்கணும். அப்பதான் இந்த அகங்காரத்தை கழட்டி வீச முடியும். மனதளவுல இருக்கக்கூடிய நாம ஜீவன்னா என்னங்கிறத முதல்ல போய் படிக்கணும். அப்போ மனசை தூக்கி போட்டுடலாம். ஜீவனாக இருக்கக்கூடிய நாம ஈஸ்வரத்துவம்னா என்னங்கிறத பத்தி ஒரு உணர்வு ரீதியாக அனுபவப்படும் போது ஜீவன்கிற அடையாளத்தையும் தூக்கி போட வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது நமக்கு ஏற்படும். அப்படிதான் நம்மளை பல பரிமாற்றங்கள்ல நம்மளை மேம்படுத்தி போக வேண்டியதா இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு வழிமுறை தான் நமக்கு சித்த வித்தையில இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி இங்க நிலையானதாக இருக்க வேண்டிய ஒரு பொருள், அது அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சாமி சொல்றார். அந்த பொருள் அங்க இல்லாமல் போயிடுச்சு, அதனால மாயை உண்டாயிடுச்சு. எப்ப அந்த பொருள் அங்க வருதோ அப்ப மாயை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆயிரும் அப்படிங்கறதான் இங்க சாமி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த பொருள் என்ன வகையில இங்க செயல்படுது அப்படின்னா, அந்த அறிவா இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாய் தான் கண்கள் வழியாக பார்க்குது, காது வழியாக கேட்குது, மூக்கின் வழியாக முகர்தறியுது, நாவின் வழியாக சுவை தறியுது, தோலின் வழியாக தொட்டறியுது. இப்படி நாம் அறிவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த ஜீவசக்தியான வாயு. அந்த வாயு இந்த கண்கள் வழியாக வெளியில பிரவேசிக்கல அப்படின்னு சொன்னா இந்த கண்களுக்கு பார்வை கிடையாதுன்னு அர்த்தம். அந்த ஜீவசக்தியான வாயு காதின் வழியாக வெளியில பிரவேசிக்கல அப்படின்னு சொன்னா காதுனால கேட்க முடியாது அப்படின்னு அர்த்தம். மூக்கின் வழியாக அது பிரவேசிக்கல அப்படின்னு சொன்னா இந்த மூக்கிற்கு முகர்தறிய முடியாது அப்படின்னு அர்த்தம். நாக்கின் வழியாக அது பிரவேசிக்கல அப்படின்னு சொன்னா நாவிற்கு சுவை அறிய முடியாது அப்படின்னு அர்த்தம். தோலின் வழியாக அது பிரவேசிக்கல அப்படின்னு சொன்னா இந்த தோலுக்கு தொட்டறிய முடியாதுன்னு அர்த்தம். அப்ப இங்க அறிவது எது? இந்த புலன்கள் கிடையாது. அப்ப எது அறிவது அப்படின்னா, அறிவுக்கு யார் உத்தரவாதியாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த புலன்களை உபயோகப்படுத்தி போக்குவரத்தை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு தான். அதனாலதான் ஜீவசக்தியான வாயுவுக்கு தான் சாமி அறிவுங்கிறார். எதெல்லாம் நாம அறிகிறோமோ அதெல்லாம் அறிவு கிடையாது. எது நமக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை அறிவிப்பதோ, அந்த அறிவிப்பதற்கு எது காரணமாக இருக்குதோ, நாம் அறிவதற்கு எது காரணமாக இருக்குதோ அதுதான் அறிவுங்கிறது. அந்த அறிவாக இருக்கக்கூடிய வஸ்து அங்க இல்லாமல் போயிடுச்சு, அது ஜீவசக்தியான வாயு. அப்போ ஜீவசக்தியான வாயுனா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி இந்த ஈஸ்வரனுக்கு களங்கமுள்ள தன்மை களங்கம் இல்லாத தன்மைன்னு இரண்டு நிலைமைகள் வந்துச்சு, அந்த களங்கமுள்ள தன்மையில மறுபடியும் இரண்டு நிலைமைகள் பிரம்மம் மாயை அப்படிங்கிறது உண்டாச்சு. அதே மாதிரி இந்த சலனத்தன்மையிலையும் இரண்டு நிலைமைகள் இருக்குது. ஒண்ணு ஜீவசக்தியான வாயுன்னு சொல்லக்கூடிய வாயு ரூபமாக போறது, இன்னொன்னு சமீரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. இந்த இரண்டு நிலைமைகள்ல வாயுவானது நடமாடிட்டு இருக்குது. அந்த இரண்டு நிலைமைகள் தான் ஒண்ணு கலங்கப்பட்ட நிலைமைக்கும் கலங்கமில்லாத நிலைமைக்குமே காரணமாகுது. இப்போ நாம இயல்பாக உலகம் சார்ந்த விஷயங்கள்ல கலங்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஜீவசக்தியான வாயு அது வாயுன்னு சொல்லக்கூடிய ரூபத்துல வெளிமுகமாக போயிட்டு இருக்குது. மூக்கிலிருந்து பஞ்ச இந்திரியங்கள் வழியாக வெளிமுகமாக போகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது. அதே வாயு வெளியில போகாம உள்ளுக்குள்ளாரையே மேலும் கீழும் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்குதான் சமீரணன் அப்படின்னு பேர். அப்போ உடம்பை விட்டு வெளியில போகக்கூடிய அந்த வாயுவுக்கு அதான் நம்ம ஜீவசக்தியான வாயுன்னு சொல்றோம். இந்த உடம்பை விட்டு வெளியில போகாமல் உடம்புக்குள்ளாரையே மேலும் கீழும் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கதிக்கு தான் இங்க சமீரணன்னு சொல்றது. சமீரணன் அப்படின்னு சொன்னா ஈரணம் செய்தல், அதாவது தொட்டுக்கொண்டே இருத்தல், பிரம்மரந்தரத்தோடு சதா தொட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது. அப்படி அந்த நிலைமையில தான் நம்ம தூக்க சமயத்துல இருக்கிறோம். நம்ம தூங்கும் போது நம்முடைய சுவாசமானது ஆழ்ந்த தூக்கத்துல வெளிமுகமாக போகாமல் அது உள்ளுக்குள்ளாரே மேலும் கீழும் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு வாயு ரூபமாக அந்த கதியானது போறது இல்லை, உள்ளுக்குள்ளாரையே அந்த சமீரணன்கிற கதியாக அது நடந்துட்டு இருக்குது. அப்போ அது பிரம்மத்தோட தொட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய நிலைமைங்கிறது இருக்குது. அதனாலதான் நம்மளால வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்க முடியறதில்லை. ஏன்னா அந்த ஜீவசக்தியான வாயு வளைந்து மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் கண்கள் வழியாகவும் காதின் வழியாகவும் தோலின் வழியாகவும் வெளிமுகமாக போகாம அது நேராக பூர்வ மத்தியத்துல போய் இருக்கக்கூடிய பிரம்மரந்தரத்தோட தொட்டுக்கொண்டே இருக்கிறதுனால நம்மளால வெளி விவகாரங்களை அறிய முடியாமல் போயிடுது. அதனாலதான் தூங்கும் போது பக்கத்தால இருக்கிறவங்க நம்ம மேல காலை தூக்கி போட்டா கூட நமக்கு ஒன்றும் தெரியறது இல்லை. அதுலயும் சாமி ஒரு உதாரணம் கூட ஒரு அத்தியாயத்தில் சொல்லியிருப்பார். இந்த கீழ் ஜாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அபிமானிச்சுட்டு இருக்கக்கூடிய அவங்க ஒரு உணவு உண்கிற ஒரு பழக்கம் இருக்குது.
அது என்ன வகையான உணவு அப்படின்னா அந்த புழு கஞ்சி அவங்க வந்து குடிப்பாங்க. ஒரு செத்துப்போன மாட்டுல அந்த மாடுனுடைய அந்த அந்த உடம்ப சாப்பிட்றதுக்காக அந்த பிணத்துல வந்து புழுக்கள் உற்பத்தி ஆகும். அந்த புழுக்களை எடுத்துட்டு வந்து அதுல கஞ்சி காய்ச்சி குடிப்பாங்களாமா. அது எவ்வளோ ஒரு அருவருப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதை நம்ம நினைச்சு பார்த்தாலே நமக்கு அருவருப்பா இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான கஞ்சியை கூட ஒருத்தர் தூங்கும் போது அவன் வாயில ஊத்தணும் அப்படின்னு சொன்னா அவனால அந்த அருவருப்பை உணர முடியாது. வாயில ஊத்துனதுனால தூக்க கலக்கத்துல அவன் அப்படியே முழுகிடுவான். ஆனா காலையில எந்திரிச்சு நான் இதைத்தான் ஊத்துறேன்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் வாந்தியே எடுப்பான். அது வரைக்கும் அவனுக்கு அதை பத்தின எந்த அவஸ்தையும் தெரியாது. அவன் பாட்டுக்கு பேசாம இருப்பான். அப்போ களங்கமுள்ள தன்மையில நம்மளால எதையுமே அறிய முடியாத நிலைமையில அந்த சமீரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதி ஏற்படுது. அந்த கதினால தான் வெளி அறிவுகள் இல்லாமல் அந்த உள்முகத்திலே நம்மளுடைய அறிவானது ஐக்கியமாகி இருக்குது. அப்படிதான் நமக்கு இயல்பாகவே அந்த உள்முக அறிவு நமக்கு ஏற்படும் போது இந்த மாயைங்கிறது இருக்காது. இப்ப நமக்கு அறியாமை அப்படிங்கிற நிலைமை இருக்குது. ஏன்னா அறிவு இல்லாமல் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு அது இருக்க வேண்டியது அது இல்லாமல் போகும்போது அதுக்கு அறியாமை அப்படின்னு பேரு. அதைத்தான் நம்ம மாயை அப்படின்னு சொல்றோம். எப்போ அதுக்கு அறிவு வருதோ, எப்போ ஜீவசக்தியான வாயு உள்ளிலே அடங்கி போகுதோ அப்ப நமக்கு அறிவு வந்துடும். அறிவுள்ளவர்களாக இருக்க முடியும். அப்போ நம்மளால இந்த மாயைங்கிற அவஸ்தைய உண்டு பண்ண முடியாது. இதே நிலைமைதான் ஒரு விஷயத்தை ஆழ்ந்து யோசிக்கும் போது கூட ஆலோசனை பண்ணக்கூடிய சமயத்துல கூட நடக்கும். அந்த உள்முகத்துல நம்ம எதையோ ஒன்று மறந்த விஷயத்த நம்ம நினைச்சு பார்த்துட்டு இருப்போம். அப்போ வெளியில ஏதாவது காட்சிகள் இருக்கும். ஆனா அது என்னன்னே நம்மளால கிரகிக்க முடியாது. ஏன்னா அந்த ஜீவசக்தியான வாயு புருவ மத்தியத்துல போய் அங்க ஸ்டோரேஜ் பாயிண்ட்ல எதெல்லாம் பதிவுல இருக்குதோ மறந்து போன விஷயங்களை சேகரிச்சுட்டு இருக்கும். அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும். வெளிமுகமாக அது பயணிக்காதனால இந்த கண்கள் வழியாக வெளியில வந்து இதுதான் இந்த சங்கதி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம முன்னாடி நின்று கையை காட்டுவாரு. ஆனா நமக்கு ஆழ்ந்த சிந்தனை இருந்ததுனால அவர் கை காட்டுறது கூட நமக்கு தெரியாது. சத்தம் போட்டு நம்ம பேரை உச்சரிச்சு கூட கூப்பிடுவாரு. ஆனா நமக்கு ஆழ்ந்த சிந்தனை இருந்ததுனால அந்த ஜீவசக்தியான வாயு உள்ளுக்குள்ளாரே பயணிச்சதுனால வெளிமுகமாக பயணிக்காததுனால அவருடைய சப்தம் கூட நமக்கு கேட்காது. பக்கத்தால வந்து நம்மளை ரெண்டு உள்ளுக்குலுக்கி என்ன கவனத்துல இருக்கிறேன், நான் அவ்வளவு தூரம் கத்தி கூப்பிடுறேன், காதுல விழலையான்னு சொல்லி நம்மளை கேட்பாரு. இதுக்கு காரணம் அந்த உள்முக பயணத்துல அந்த கதியானது இருந்ததுனால தான். அப்போ உள்முக பயணத்துல நாம இருந்தோம்னு சொன்னா நமக்கு வெளி அவஸ்தைகள் கிடையாது. வெளியில நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த அவஸ்தைகளையும் உணர முடியாது. அப்போ நம்மள இருக்கக்கூடிய சுவாசமானது அந்த கதியானது வெளிமுகமாக பயணப்படும் போது அதுக்கு வாயுன்னு பேரு. அது களங்கமுள்ள தன்மையை ஏற்படுத்துது. அதே அந்த கதியானது உள்முகமாகவே அந்த உடம்புக்குள்ளாரையே மேலும் கீழும் நடந்து பிரம்மரந்திரத்தோடு தாக்கி கொண்டே இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கும்போது அது களங்கம் இல்லாத தன்மையை நமக்கு ஏற்படுத்துது. இப்படிதான் இங்க மாயை பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நிலைமைகள் உண்டாகிறதுக்கு இந்த சுவாசமானது ஒரு ஆதாரமாக இருக்குது. அதனாலதான் இந்த யோகிகள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மனசை அடக்கக்கூடிய அந்த ஒரு வழிவகையை செய்யறதுக்கு இந்த வாயுவை உபயோகப்படுத்தினாங்க. இந்த வாயு தான் நமக்கு களங்கமுள்ள தன்மையும் களங்கம் இல்லாத தன்மையும் நிர்ணயம் பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால இவங்க இந்த வாயுவை உள்நிலைப்படுத்துறதுக்கான முயற்சி செஞ்சாங்க. அதுதான் நமக்கு வாசி யோகம், பிராணாயாமம், இப்போ சித்த வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு பெயர்கள்ல ஒரே வித்தை இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டு வந்தது. அதை தான் சாமி நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியா இருக்கக்கூடிய அந்த பொருள் அது வெளியில வாயுவாக சலித்து போக விடாமல் தன் உள்ளிலேயே அது நிலை பெற செய்யும் போது நமக்கு மாயங்கிற நிலைமை இருக்காது. நாம் அறிவுள்ளவர்களாக இருக்க முடியும். அப்பதான் நாம யாருங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களை அறிவிக்கிறது இதே ஜீவசக்தியான வாயு தான். இந்த வாயுவை வெளிமுகமாக விடும்போது வெளி விவகாரங்களை தெரிஞ்சுக்கிறோம். இதே வாயுவை கொண்டு போய் நம்ம புருவ மத்தியத்துல கொண்டு போய் ஐக்கியப்படுத்தணும்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தையும் அதுதான் அறிவிக்க போகுது. அதனால இந்த வாயு எங்க இருக்குதோ அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப தன்னைத்தானே அறியணும்னு சொன்னா அந்த தான்கிற ஈஸ்வரனுடைய இருப்பிடத்துல கொண்டு போய் இந்த வாயுவை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த ஈஸ்வரனை நமக்கு காட்டி கொடுக்கும். இதுதான் அடங்கிய மனமே அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியது.
அப்ப அந்த மாயையினுடைய உற்பத்தி இருக்கிறதுனால தான் இந்த மனமானது வெளிமுகமாக பயணப்பட்டு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை அறிவதற்கு அது பயணப்பட்டு போயிருது. இந்த ஜீவசக்தியான வாயுவை உள்நிலைப்படுத்திட்டோம்னு சொன்னா மாயை கிடையாது, அப்ப பிரம்மம் மட்டுமே இருக்கும். அந்த பிரம்மங்கிற நிலைமையில நம்ம உள்முக பயணத்துல தன்னைத்தானே அறிய முடியும். அப்பதான் தான் தானே ஈஸ்வரன், அவனவனே அங்க தானாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதைய புரிய வைக்கிறது தான் இந்த மனதனுடைய வேலை. அதை புரிஞ்சுக்கிறதுக்கான வழிவகையை காமிச்சு கொடுக்கறது தான் இந்த மனதனுடைய வேலை. அதனால தான் அவரை புரோகிதர், குரு அப்படின்னு சாமி அழைச்சதுக்கு காரணம். ஸோ நாளைக்கு இந்த 2ஆம் அத்தியாயத்துல அந்த மனதனுடைய இருப்பிடம் எங்க, எந்த இடத்துல அவர் போனார்னா அவர் அடங்கிய மனமாக இருப்பாரு, எந்த இடத்துல அவர் கொண்டு போய் நிறுத்தினா அவர் தட்சிணாமூர்த்தியாக இருந்து நமக்கு ஈஸ்வரனை காமிச்சு கொடுக்கக்கூடிய அந்த வழிவகையை சொல்லி கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கவனிக்கலாம். இதுதான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா தான் பகிர்ந்துக்கலாங்க.